நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. கடந்து வந்த பாதையை நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மை எப்படி நடத்தினார், அவர் நமக்கு செய்த எல்லா காரியங்களையும் நன்றியோடு நாம் நினைவு கூற வேண்டும். அது மாத்திரமல்ல, வேதாகமம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அவருடைய பிள்ளைகள், அவரால் அழைக்கப்பட்ட ஆபிரகாமாய் இருக்கட்டும், யாக்கோபு, யோசேப்பு, மோசே, தாவீது, நீங்கள் யாரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய உள்ளங்களில் எல்லாம் ஒரு தாழ்மை இருந்தது. அதான் மன தாழ்மை என்று சொல்லப்படுகிறது. 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம், அதில் 18வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 7:18. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இதுவரை நீர் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. தாவீது தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் நினைவு கூர்ந்து பார்க்கிற ஒரு பழக்கத்தை உடையவராய் இருக்கிறார். சிறு வயதிலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். வனாந்திரத்திலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய வீட்டில் மற்ற சகோதரர்கள் அவரை விட மூத்த அவ்வளவு பேரும் இராணுவத்தில் வேலை செய்கிறார்கள். கவர்மெண்ட் வேலை, இராணுவத்திலே பணி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடைசி பையன், சின்ன பையன் தாவீது வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். சூழ்நிலையில் என்ன நடக்குன்னே தெரியாது. வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அங்கே அவருடைய வீட்டில் ஒரு சம்பவம் நடக்கிறது. தாவீதுக்கு தெரியாது. அங்கே சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி வந்து தாவீதினுடைய அப்பாட்ட பேசி பிள்ளைகளெல்லாம் பார்க்குறாரு. இவ்வளவுதானே உமக்கு பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். இல்லை, இன்னொரு ஒரு கடைக்குட்டி பையன் இருக்கான், அவன் சிறுவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், அவனை அனுப்பியிருக்கோம். ஆளை அனுப்பி அவனை அழைச்சிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேங்கிறார். தாவீதை அழைத்து கொண்டு வர. தாவீதுக்கு என்னன்னே தெரியல. உங்கள் அப்பா கூப்பிட்டாருன்னு கூட்டிகிட்டு வராங்க. தாவீதுக்கு என்னன்னே தெரியாது. வீட்டுக்குள்ளே வர்றான். எல்லாம் மூத்தவங்க, பெரியவன், அண்ணன்மாரெலாம் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் மத்தியில் ஒரு தாழ்மையான ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த இந்த தாவீது சிறுவனை கொண்டு வந்து அந்த தாத்தா மாதிரி இருக்கிற அந்த சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். அப்பொழுது சாமுவேல் சொல்லுகிறார், இவன்தான் கர்த்தர் தெரிந்து கொண்ட பையன், இவன் தான். ஒருவேளை அதுவரைக்கும் தாவீது என்ன நினைத்தார், வாழ்வு எப்படி இருந்தது தெரியாது. இவன்தான் கர்த்தர் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவாய் இவனை தெரிந்து கொண்டாடுற பொழுது யாரும் நம்பல. தான் கொண்டு வந்த அபிஷேக தைலத்தை தாவீதினுடைய தலையிலே ஊற்றினார் சாமுவேல். மறுபடியும் ஆடு மேய்க்க போயிட்டார். மறுபடியும் ஆடு மேய்க்க போயிட்டார். காலங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. திடீரென்று அப்பா கூப்பிடுறாரு. அன்னைமாரெலாம் யுத்த களத்தில் வனாந்திரத்தில் நிற்கிறாங்கப்பா, சண்டை செய்ய போனாங்க பெலிஸ்தரோட, என்னாச்சுன்னு தெரியல. நீ இந்த பயிர், இந்த வறுத்த காணம், இந்த பயிர்களெல்லாம் கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு, இந்த பண்டங்களெல்லாம் கொடுத்துட்டு செய்தி நல்ல அங்கே என்ன நடக்குன்னு கேட்டு வா அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. சிறுவன் இதை எடுத்துக்கொண்டு யுத்த களத்துக்கு போகிறான். இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அன்னைமார்ட்ட கொண்டு கொடுக்குறான். அப்போ ஒரு பெரிய அரக்கன் வந்து கொக்கரிக்கிறான். இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறான். ஒத்தைக்கு ஒத்த வாடான்னு சொல்கிறான். பெலிஸ்தர்கள் இராணுவம் எல்லாம் நிற்குது. இஸ்ரவேல் இராணுவம் பயந்து கொண்டிருக்கிறார்கள். சவுல் ராஜா பயந்து கொண்டிருக்கிறான். என்றால் அவன் அவ்வளோ பெரிய அரக்கன். அந்த அரக்கனை கொல்வதற்கு இங்கு இருக்கிற அப்னேர் முதற்கொண்டு எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறான். அவன் சொன்னான், உங்களிலிருந்து ஒருத்தனை அனுப்பு, நாங்கள் 2 பேரும் சண்டை போடுறோம், யார் ஜெயிக்கிறோமோ அந்த தேசம் ஜெயிச்சதுன்னு வச்சுக்கலாம். தாவீதுக்கு ஒரு கோபம் வந்துச்சு. இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவன்
எங்க ஆண்டவரை நிந்திக்கிறதற்கு இந்த ராட்சதன் எம்மாத்திரம், இவனை நான் கொல்லுவேன் என்று சொன்னான். எல்லாரும் அவனை அதட்டினார்கள். பிரதர்ஸ் எல்லாம் உனக்கு ரொம்ப தைரியம்டா, மனாந்தரத்தில் ஆட்டை யார்கிட்ட விட்டுட்டு வந்த? அன்னைமார்கள்லாம் அப்படி பேசினாங்க. ராஜாட்ட போய் கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. யாருமே அவனை சண்டை போட முன் வராத நிலைமையில் ஒரு சின்ன பையன் வந்து நிற்கான. யார் இவன்? தாவீதுனுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் பார்க்குறாரு தாவீது. ஆண்டவர் என்னை எவ்வளோ வல்லமையாக பயன்படுத்தினார். அதே நேரத்தில் மரணம் என்னை விரட்டி கொண்டு வருகிறது. சவுல் ராஜா எனக்கு எதிரியாய் மாறிட்டாரு. இந்த தேசத்தின் அரசாங்கமே எனக்கு எதிராய் வருகிறது. வனாந்தரத்தில் ஓடுகிறார். எல்லாம் நடக்குது. எல்லா சம்பவங்களும் முடிந்து கடைசியில் ஒரு கட்டத்தில் ராஜாவாக வந்து உட்கார்றார். சின்ன வயதில் சொன்ன வார்த்தை இப்போ நிறைவேறுது. ராஜாவா சிம்மாசனத்தில் இருக்கும் பொழுது, தேவரீ கர்த்தாவே உம்முடைய கிருபைகள் எவ்வளவு பெரியவைகள். ராஜாவா ஆட்சி பண்ணியாச்சு. நிறைய சண்டை. தேசத்தை 40 ஆண்டுகள் கட்டி காப்பாற்றினார் தாவீது. எல்லாம் முடிஞ்சு மரண படுக்கையில் இருக்கிறார். வயதாயிருச்சு. சொல்றாரு, ஆண்டவரே இதுவரைக்கும் என்னை நடத்தியதற்கு, இவ்வளவு இது மட்டும் என்னை கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அன்னைமாரெலாம் இராணுவத்தில் வேலை செஞ்சாங்க. எங்கள் அப்பா என் வீடு எம்மாத்திரம். இன்னைக்கு நான் ராஜாவாக இருக்கிறேன். இன்னைக்கு இந்த தேசத்துக்கே 40 ஆண்டு காலம் ராஜாவாக இருக்கிறேன். இதுவரை என்னை நடத்தி கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம். பிரியமானவர்களே, இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் உங்களை எப்படி நடத்தி வந்தார்? இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் உங்களை நடத்தி வந்த இந்த காரியங்களை பாருங்கள். ஜனவரியிலே எத்தனை நாள் அழுதீர்கள்? 2025 ஜனவரியிலே நீங்கள் சபைகளுக்கு செல்கிறாயிருந்தால் வாக்கு தத்தம் பெற்றிருப்பீர்கள். ஆவிக்குரிய ஊழியக்காரர்கள் பலருடைய ஜெபங்களிலே பங்கெடுத்திருப்பீர்கள். எல்லாருமே உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருப்பார்கள். அந்த ஜனவரி மாதம் அந்த வாக்குத்தை வைத்து நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள். இன்று வரை இந்த வாக்குத்தங்கள் நினைவு இருக்கிறதா தெரியாது. ஆனால் ஜனவரி மாதத்திலேயே எத்தனை பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் வந்தீர்கள். பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், ஏப்ரல் மே மாதம் ஃபீஸ் கட்டணும், பொருளாதார நெருக்கடிகள், கடன் பாரங்கள், ரொட்டீன் லைஃப், வீட்டில் ஒருவேளை மனம் திரும்பாதவர்கள், குடிகாரர்கள். ஐயோ என் புருஷன் குடிக்கிறான் பிரதர், சம்பாதிச்சு வீட்டில் காசை கொண்டு வரல, டாஸ்மாக்லே கிடக்கிறான். எத்தனை பேர் என்னோடு பேசி இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஃபோனில் கூட நீங்கள் இந்த உங்களுடைய கணவர் குடிக்கிறாரு, அவர் மனம் திரும்பணும் சொல்லி ஜெபிக்க சொல்லி இருக்கிறீர்கள். அப்போ உங்களுடைய குடும்ப கஷ்டத்தை, உங்களுடைய குடும்பத்தில் உள்ள இந்த பிரச்சனைகளை நீங்கள் ஊழியக்காரர்கள்ட்ட சொல்லும் அளவுக்கு நீங்கள் எவ்வளோ வேதனையோடு இருக்கீங்கன்னா, இந்த வருஷத்தில் எத்தனை கட்டங்களில் வேதனையை தாண்டி வருகிறீர்கள். பொருளாதார பிரச்சனை, இத்தனை பிரச்சனைகளை தாண்டி உடைய குடும்பங்களில் எத்தனை நிகழ்ச்சிகள், விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விரும்பத்தகாத காரியங்கள், மொபைல் ஃபோனுக்கு அடிமையான ஒரு பெரிய கலாச்சார சீரழிவு, வேதனையோடு நீங்கள் கடந்து வந்தீர்கள். இந்த வருஷத்தின் கடைசியில் நீங்கள் இப்பொழுது ஒரு காரியம் செய்யணும். ஆண்டவரே, இதுவரை இவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தால் என்னை நீர் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டிருப்பா. இந்த ஜனவரி மாதத்தில் இந்த வருஷத்தை மகிழ்ச்சியாய் தொடங்கின அநேகர் இன்னைக்கு உயிரோடு இல்லை. சபைகள்லையுமே நீங்கள் எடுத்து பாருங்கள். சர்ச்சுக்கு ரெகுலராக வந்தவங்க, வருஷத்தின் துவக்கத்தில் வந்தவங்க இந்த முடிவில் இல்லை. முதல் சண்டே, இந்த வருஷத்தின் முதல் ஞாயிறு ஆராதனையில் கணவரோடு வந்தேன். இந்த வருஷத்தின் கடைசி ஆராதனையில்
என் கணவர் என்னை விட்டு போயிட்டார், கணவர் இல்லை, அல்லது என்னுடைய மனைவி இல்லை, போயிட்டார், மனைவி போயிட்டார். இந்த வருஷ துவக்கத்தில் குடும்பமாக சந்தோஷமாக வந்தோம். இந்த வருஷ இறுதியில் ஒரு சிலரை இழக்க கொடுத்துருக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அத்தனைக்கு நடுவிலும் ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கி வழிநடத்தி கொண்டு வருகிறது. எல்லா இழப்புகளையும் நாம் ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனப்பக்குவத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். கிருபை நம்மை தாங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் ஆண்டவருடைய வேதம் அடிக்கடி பூர்வ காலங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், கடந்து வந்த பாதைகளை நினைவு கூறுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். கருமையானவர்களே, இவ்வளவுக்கு நடுவிலும் ஆண்டவர் ஒரு மன தாழ்மையை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மோசே சொன்னார், பார்வோனுடைய கைகளிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நீ விடுதலை செய்து அழைத்து வர வேண்டும் என்று வனாந்திரத்திலே ஆண்டவர் கட்டளை கொடுத்த பொழுது மோசே சொன்னார், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. எரேமியாவை தீர்க்கதரிசியாய் ஆண்டவர் அழைத்த பொழுது எரேமியா சொன்னார், நான் சிறுபிள்ளை, பேச அறியாதவன், நான் எம்மாத்திரம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஆண்டவருடைய தாசன்மார், ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாருமே வேதத்தில் ஒரு கட்டத்தில் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் எம்மாத்திரம், என் தகப்பன் குடும்பம் எம்மாத்திரம், நான் சாதாரணமான மனிதன். மனத்தாழ்மையாயிருந்தவர்களை வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் உயர்த்துகிறார். அவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய கிருபைக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவர் செய்த அனைத்து காரியங்களுக்காகவும் நாம் அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். நன்றி செலுத்த போகிறோம். தாவீது சொன்னார், ஆண்டவரே நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் உமக்கு என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அனுதினமும் உம்மை தொழுது கொள்வேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடி ஜெபிக்க போகிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு ஜெபிக்க போகிறோம். அதே வேளையிலே மன தாழ்மையாய் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை மாற்றும்படிக்கு அவரிடத்திலே வேண்டுதல் செய்ய போகிறோம். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் எங்களை பாராட்டி வந்த கிருபைகளுக்காக, எங்களை நடத்தி வந்த எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வேதனைகள் வந்த பொழுது, உபத்திரவங்கள் வந்த பொழுது, எங்களுக்கு அருமையானவர்களை நாங்கள் இழக்க கொடுத்த பொழுது, ஆண்டவரே துக்கத்தின் மிகுதியிலே நாங்கள் நின்ற பொழுதும் எங்கள் பக்கத்திலே இருந்து எங்களை கரம் பிடித்து இந்த வருடம் முழுவதும் நீ நடத்தி கொண்டு வந்த எல்லா காரியங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இன்றைக்கு 28ஆம் தேதி, இன்னும் 2-3 நாட்கள் உம்முடைய சமூகத்தில் நன்றியோடு நாங்கள் காத்திருக்க உதவி செய்தீர்கள். அதே வேளையில் மனத்தாழ்மையை நாங்கள் அணிந்து கொள்ள, எங்கள் இருதயங்கள் இயல்பாகவே மனத்தாழ்மை உள்ள இருதயமாய் எங்களை மாற்றும். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னீங்களே. எங்களுடைய ஆவியிலே எளிமையை தார், மனத்தாழ்மை அணிந்து கொள்ள ஆண்டவரே உம்முடைய கிருபையை எப்போது மேன்மையாய் நாங்கள் பேச கர்த்தர் எங்கள் உள்ளத்தில் ஒரு தாழ்மை உள்ளத்தை தார். எல்லாரும் எங்களை விட கனம் உள்ளவர்களாய் நினைக்க உதவி செய்தார்கள். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. வருஷத்தை ஆண்டவரே நாங்கள் இவ்விதமாய் மனத்தாழ்மையோடு கடந்து வரோம். புதிய வருஷத்தை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களோடு பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்தார்கள். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.